முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர்ல நம்ம ரொம்ப காமனா இந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ், அதாவது ரொம்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா உதிரப்போக்கு, மாதவிடாய் நேரத்துல ரொம்ப அதிக உதிரப்போக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எதை நம்ம ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா அதை 3 விதமா நம்ம பார்க்க முடியும். ஒன்று, அந்த பீரியட் சமயத்துல அவங்களுக்கு கரெக்டான மாசம் வருது, ஆனா வர நேரத்துல ரொம்ப அதிக ப்ளீடிங் ஆகுது. ஒரு நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல ஒரு 50லேருந்து 80 ml தான் நம்மளுக்கு பிளட் லாஸ்ங்கிறது இருக்கும். ஆனா இதை விட ரொம்ப அதிகமா ஆகுது, இல்ல ராத்திரி நேரத்துல தூங்குற நேரத்துல ஒரு 2-3 வாட்டியாவது எழுந்து நீங்க பேட் மாத்துறீங்க, இல்ல ரொம்ப அதிகமா கட்டியா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம அதிக உதிரப்போக்கு அப்படிங்கறத சொல்லுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நார்மலான ஒரு சைக்கிள்ல சில பேருக்கு ஒரு 4-5 நாள் ப்ளீடிங் போகும், சில பேருக்கு மேக்சிமம் ஒரு 7 நாள் போகும். அந்த ஒரு 4-5 நாள் ப்ளீடிங் ஆயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு ஒரு 7 நாள் போகும். அந்த மாதிரி இல்லாம ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியா ப்ளீடிங் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அதிக உதிரப்போக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஹை மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், அதிகமா ப்ளீடிங் ஆகிற அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சில சமயம் அது ஒரு நார்மலான விஷயமா இருக்கலாம், பட் இதை நம்ம கண்டிப்பா ட்ரீட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, சில பேருக்கு அந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பீரியட்ஸுங்கிறது ஒரு கெட்ட ரத்தம், அது நம்ம உடம்புல இருக்கக்கூடாது, அது போயிடணும் நம்ம உடம்பை விட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பீரியட்ஸுங்கிறது கெட்ட ரத்தம்லாம் இல்லைங்க. நம்ம உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயால நம்மளுக்கு அந்த ஒரு பீரியட்ஸா வெளியில வருது. ஸோ இது நம்மளுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருந்ததுன்னா ரத்த சோகை வந்து நிறைய சில ப்ராப்ளம்ஸ் வருமே தவிர இதை நம்ம அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகட்டும் அப்படிங்கிறது விட்டுறக்கூடாது. ஸோ இது நம்மளுக்கு என்ன மாதிரி எந்த ஏஜ் குரூப்ல எதனால வரும் நீங்கன்னா, இப்போ ஒரு 15-17 வயசுல இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸுக்கு ரொம்ப நாள், அதாவது ஒரு 2-3 மாசம் பீரியட் வராம வரும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு 25-30-35 அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு காமனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்டோமெட்ரியல் பாலிப்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில கட்டி மாதிரி இருந்து வரலாம், இல்ல ஒரு ஹார்மோன் இஷ்யூஸ்னாலையும் சில சமயம் வரலாம். இதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு 40-45 வயசு ஆகிறவங்களுக்கு எதனால வருதுன்னா, அந்த ஒரு தீட்டு நிக்கிற சமயத்துல அந்த ஒரு பெரி மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரியான ப்ளீடிங் இர்ரெகுலாரிட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையில கட்டி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இல்ல சில சமயம் அந்த ஒரு கர்ப்பப்பைக்கான புற்றுநோய்க்கான ஒரு ஏர்லி அறிகுறியாகவும் சில சமயம் இருக்கிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிக ப்ளீடிங் இருந்ததுன்னா அதை பத்தி நீங்க பயப்படாம நீங்க உங்க டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது இது எதனால ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்காங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். அதாவது சில சமயம்னா இந்த தைராய்டு ஹார்மோன், இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன், இந்த மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ப்ளீடிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த ஹார்மோன் எல்லாம் நம்ம ஒரு டேப்லெட் மூலமா சரி பண்ணிட்டோம்னா ப்ளீடிங் இஷ்யூஸும் நம்மளுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், கர்ப்பப்பையும் நம்மளோட முட்டைப்பையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்பவும் நம்மளுக்கு வேற எதுவும் இஷ்யூஸ் ஏதாவது கர்ப்பப்பையில இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வேற என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்னா, இது எல்லாமே நார்மலா இருந்தும் சில சமயம் ப்ளீடிங் அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஒரு ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம காமனா சில சமயம் ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ் மூலமா இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸை நம்மளால சரி செய்ய முடியும். ஸோ காமனா நீங்க இந்த ஒரு அதிக உதிரப்போக்குக்கு என்னெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பைக்குள்ளார கட்டி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அடினோமயாசிஸ், கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கமாக காணப்படுறது, இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறதான அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இல்லை ரொம்ப காமனாக பாலிப், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நம்மளுக்கு அதிக ப்ளீடிங் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தீர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஸோ அந்த ஒரு பயப்படாம நம்ம டாக்டரை போய் பார்த்தோம்னா அதுக்கு உண்டான தீர்வை நம்மளால
கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்ஜரி தானே டாக்டர் வழி, இல்லைனா வந்து எப்பொழுதுமே ஒரு கட்டினாலே நம்மளுக்கு சர்ஜரி தான் வழினா அதுவும் கிடையாது. சில சமயம் நம்மளோட மருந்து மாத்திரைகள்லேயே கூட நம்மளால இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா 2 விதம். ஒன்று டாக்டர் பண்ணுற ட்ரீட்மெண்ட், இன்னொன்று ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட், அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈஸ்ட்ரஜனுங்கிற ஒரு ஹார்மோன் கூடுதலாக இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ நம்மளோட டயட், அப்புறம் நம்ம ஸ்லீப் பேட்டர்ன், நம்மளோட வெயிட் லாஸ், இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாலே நம்ம இதை சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக நம்மளால ஒரு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கும் மீறி நம்மளுக்கு மெயினாக என்னென்னா நம்மளுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கிறதுனால ரத்த சோகை வரதுக்கான சான்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அயன் சப்ளிமெண்டேஷன் மாதிரி உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் சில சமயம் அந்த ஒரு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுவோம். இல்லைனா சில சமயம் அந்த கட்டியை மட்டும், அதாவது நீங்கள் ஒரு 30 வயசுல இருக்கீங்க, ஒரு 35 வயசுல இருக்கீங்க, ஒரு பாலிப் மாதிரி இருக்குன்னா அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர்ல நம்ம பாலிபெக்டமி, ஒரு கர்ப்பப்பைக்குள்ள ஒரு கேமரா மாதிரி ஒன்று விட்டுட்டு நம்ம அந்த ஒரு பாலிப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். இல்லைனா சில சமயம் நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பையில கட்டி மாதிரி இருந்ததுன்னா அந்த கட்டியை மட்டும் அகற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாமும் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வழி கர்ப்பப்பையை அகற்றுறது தான் கிடையாது. பட் சில சமயம் நம்மளுக்கு கட்டி ரொம்ப பெருசா இருக்கு, இல்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுங்கும் பொழுது ஹிஸ்டரெக்டமிங்கிற மாதிரி அந்த கர்ப்பப்பையை அகற்ற ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சில சமயம் செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ப்ளீடிங் எபிசோட்ஸ்லாம் அதிகமாக ஆகுதுங்கும் பொழுது நம்ம அதை பற்றி ரொம்ப பயப்படாம டாக்டரை அணுகி இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால அதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹலோ டாக்டரில் நீங்கள் உங்களோட ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ், பீரியட் சமயம் அதிக ப்ளீடிங் இருக்கிற மாதிரியான இஷ்யூஸை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண முடியுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேறு டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம்.